சரியாக அந்த எல்லையில் நடந்தது. எப்படி இது அபசகுணம்? முருகன் இருக்காங்குமாறு யூ-டர்ன் போட்ட முதல்வர் குடும்பம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு முதல்வர் மு க ஸ்டாலின் காரில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி பகுதிக்கு அருகே சென்றபோது முதல்வர் பயணம் செய்த காரின் டயர் வெடித்து விபத்துக்கு உள்ளானது. சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கார் சென்று கொண்டிருந்த நிலையில் டயர் வெடித்திருக்கிறது. இந்த விபத்தில் முதல்வருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக முதல்வர் வேறொரு காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். கார் டயர் வெடிப்பது என்பது அரிதான நிகழ்வு. அதிலும் முதல்வர் போன்று அதிபாதுகாப்பில் உள்ளவர்களின் கார் அவர் பயணம் மேற்கொள்வதற்கு முன்னர் 5 முறைக்கு மேல் சோதனை செய்யப்படும். அப்படி இருக்கையில் அவரது கார் டயர் எப்படி வெடித்தது என இப்போது வரை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒருபுறம் என்றால் முதல்வரின் கார் பயணித்த இடத்தில் இருந்து நேரே பார்த்தால் சரியாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெரியும். இந்த சூழலில் இதில் ஏதேனும் ஆன்மீக அறிகுறி இருக்கிறதா என முதல்வரின் குடும்பத்தில் இப்போதே பல்வேறு ஆன்மீக குருக்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார்களா? இவற்றை அனைத்தையும் தாண்டி 2 செய்திகள் இதன் மூலம் வட்டமடித்து வருகின்றன. அரசியல் காரணங்களுக்காக ஆன்மீக நம்பிக்கையை ஒரு சார்பாக அரசு எடுக்கும் பட்சத்தில் அது நிச்சயம் தோல்வியை கொடுக்கும் என்பதுதான் வரலாறு. அதிலும் மதுரை மண் என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்கியது. பல்வேறு மன்னர்களின் படையெடுப்பு, ஏன் முகலாயர் ஆட்சி காலத்தை கூட கண்ட மண். அப்போது கூட முருகன் கோவிலுக்கோ அல்லது அதன் வழிபாட்டு உரிமைகளுக்கோ இல்லாத அடக்குமுறை சமீபத்திய நாட்களில் திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் திமுக அரசு நடந்து கொள்வதாக பலரும் பேசி வந்தனர். பூரணச்சந்திரன் என்ற ஒருவர் ஆடியோ வெளியிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சூழலில்தான் அதன் வெளிப்பாடு பல்வேறு வழிகளில் முதல்வர் வாகனத்தின் டயர் வெடித்ததின் மூலம் எச்சரிக்கை கொடுக்கிறதோ என மதுரை முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மொத்தத்தில் வரும் நாட்களில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இனி எந்த தலையீடும் செய்வது இல்லை என்ற முடிவுக்கு ஆளும் தரப்பு விரைவில் வரலாம் எனவும் அதற்கான அனைத்தையும் முருகன் செய்வான் என நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றனர் முருக பக்தர்கள்.